நான் ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர் அப்படின்னு எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இன்னைக்கு டே 32. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பிஸ்கெட் வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு. நல்ல மிளகு ரசம், அது கூட வந்து நல்ல கோவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த பேஸ்கெட் பாலுக்கும் எனக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நல்லா ஹைட்டாக இருப்பேன். ஸோ அப்போ என்னன்னா என்னோட பிடி டீச்சர் வந்து சரி ஹைட்டாக இருக்க பசங்களாம் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆக்கலாம்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் என்னன்னா கிளாஸை கட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், ப்ராக்டிஸ் வரணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். எனக்கு சத்தியமாக முடியல. கிளாஸே கவனிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பரான முடிவு எடுத்தேன். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் எல்லாம் போய் முடிச்சுட்டு அப்புறம் என்னால் முடியல. மேம் என்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டாங்க, என்னை படிச்சே ஆகணுன்றாங்க, ஸ்போர்ட்ஸ் நமக்கு ஒத்து வராதான் அப்படி இப்படின்னு சொல்லி நானும் எஸ்ஐ வந்துட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதை நினச்சி. ஓகே, பேக் டு நம்ம வீடியோக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு வந்து ஜிம்ல வந்து டிராம்ப்ளின் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வாக்கிங் போயிட்டு இளநியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ப்ரிப்பேராக வந்துட்டோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் அவுட் வந்து டிராம்ப்ளின். ஜாலியாக குதிச்சுட்டே இருக்கலாம், அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல கேலரிஸும் பேர்ன் ஆகும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியான விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு போய் மறக்காம டிராம்ப்ளினை முடிச்சுட்டு கூட கொஞ்சம் ஃபன்னாக இந்த மாதிரிலாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. என்னோட ஃப்ரெண்டோட டாட்டருக்கு வந்து பர்த்டே. அந்த பாப்பாவுக்கு வந்து என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிருந்தோம். நீங்க உங்க ஸ்கூல் டைம்ல என்ன மாதிரி குறும்பெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன். ஓகே, பாய்.